மிக முக்கியமான சில காரியங்களை நாம் இன்று தியானம் செய்ய போகிறோம். சங்கீதம் 18:29. சங்கீதம் 18:29 நமக்கு காணப்படமாய் தெரிந்த வசனமாகையால் சற்று ஆராய்வது எளிதாகிவிடும். சங்கீதம் 18:29 நம்ம இப்போ தனித்தனியாக வாசிக்க நேரம் இல்லை. நீங்கள் எல்லாம் கையில் பைபிள் எடுத்திருப்பீங்க நம்புகிறேன். எல்லா பைபிளும் தயவு செய்து கையில் எடுத்து வச்சு சேர்ந்து நம்ம உட்கார்ந்து வாசிக்க போறோம். சத்தமா வாசிக்குமா? உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஒரு முறை கூட, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இந்த 3 நாள் உபவாச கூட்டத்திலும் நாம் தடைகளை மேற்கொள்வது குறித்து தான் நாம் வசனத்திலும் சரி ஜெபத்திலும் நாம் கர்த்தர் நம்மை நடத்தினார். தடைகளை மேற்கொள்ளக்கூடிய பாதைகளை நிறைய கற்றுக்கொண்டு விட்டோம். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆகவே நீங்கள் அவருக்கு பிடித்ததை மட்டும் நினைத்து விட்டால் போதுமானது. ஆண்டவருக்கு எது எது வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நீங்கள் நினைத்து விட்டால் மனிதன் தடுத்தாலும் சாத்தான் தடுத்தாலும் அது உடைந்து போகும். ஆகவே நீங்கள் இனி யாரை கண்டும் பயப்பட வேண்டாம். தடைகளை தகர்க்கிற நம்ம முன்னே போகிறார் என்றெல்லாம் நாம் கடந்த 3 தினங்களாய் நம் அழகாய் தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைய தினத்திலே நாம் சற்று வித்தியாசமான ஒரு காரியத்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். தேவனுடைய துணை கொண்டு தடைகளை தாண்ட முடியும். அதான் இந்த வசன அர்த்தம். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே மதிலை தாண்டுவேன். மதில் என்பது நீங்கள் தாண்டக்கூடாது என்று வைத்த தடை. இந்த மதில் என்பது பாதுகாப்பை குறிக்கவில்லை. இது பாதுகாப்பு அல்ல. நீங்கள் வெளியே போகக்கூடாது என்று கட்டப்பட்ட ஒரு சிறைச்சாலை. நீங்கள் இதுக்கு மேல ஜெபிக்க கூடாது என்று கட்டப்பட்ட ஒரு ஆவிக்குரிய சிறைச்சாலை. நீங்கள் தேவனுக்குள் இன்னும் வளரக்கூடாது, கிருபைகள் வரங்கள் பெறக்கூடாது, தேவனோடு அவருடைய பிரசன்னத்திலே மகிமையில் இருக்கக்கூடாது, ஆண்டோடைய தெய்வீகத்தில் இன்னும் வளரக்கூடாது என்று சாத்தானால் மனுஷனால் வைக்கப்பட்ட ஆவிக்குரிய சிறைச்சாலை. உங்க குடும்பத்துல இதுக்கு மேல வருமானம் வரவே கூடாது, உங்க தொழில்கள் நடக்கவே கூடாது, கடன்கள் கூட வேண்டுமே அல்லாமல் குறையக்கூடாது என்று இந்த உலகத்தில் மனிதன் சாத்தான் வைத்த ஒரு சிறைச்சாலை தான் இந்த மதில். உங்களை முன்னுக்கு வர விடாது. படிக்கிற பிள்ளைகள் ஒழுங்காய் படித்து முன்னுக்கு வர விடாது. நல்ல அருமையான குழந்தைகள் நல்வழியிலே வளர விடாது. தெய்வீகத்திலே நிற்க விடாது. பரிசுத்தமான பாதை வாழ விடாம இந்த பூமியில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான உயர்ந்த வாழ்க்கை வாழ விடாமல் தடுக்கிற ஒரு பெரிய தடைதான் இந்த மதில். இந்த மதிலை எப்படி தாண்ட முடியும்? என் தேவனாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன். இந்த மதிலை வைக்கிற தடைகளை வைக்கிற மக்கள் ஒரு பெரிய சேனையா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஒன்றுக்கும் மேற்பட்ட மக்கள் சேர்ந்து எதிராக மறைவாக கண்ணி வைத்தாலும் சரி, இந்த மறைவாய் வைக்கப்பட்ட இந்த மதிலை நான் என் தேவனாலே தாண்டுவேன். எல்லா ஸ்தோத்திரத்தோடு சொல்லுங்க, நம்முடைய தேவனை கொண்டு தடைகளை தாண்ட முடியும். கை கொடுத்து சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க, என் தேவனாலே தடைகளை, நீ சொல்லுங்க, உங்க தேவனாலே, இப்படி சொல்லுங்க, உங்க தேவனாலே உங்க தடைகளை தாண்ட முடியும். ஆனா நம்மால ஏன் தாண்ட முடியல? அதான் பிரசங்கம். நமக்கு தெரியும் தேவனால தாண்ட முடியும். நம்மவும் ஜெபம் பண்ணி பார்க்கிறோம், உபவாசிச்சு பார்க்கிறோம், கண்ணீர் விட்டு பார்க்கிறோம், கொஞ்சம் மாசமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். தாண்ட முடியல. ஏன் தாண்ட முடியல என்று ஒரு காரியத்தை இன்றைக்கு நம்ம ஜெபம் பண்ணி நம்ம தியானம் செய்ய போகிறோம். அன்பானவர்களே, என் தேவனாலே மதிலை தாண்ட முடியும், அதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. ஆனால் நம்மால ஏன் தாண்ட முடியல? நம்ம நல்ல பிரயாசப்பட்டு பார்த்தும் நம்ம சில தடைகளை நம்மால் தாண்ட முடியல. ஏன்? தேவனை கொண்டும் பண்ணி பார்க்கிறோம், ஆண்டவரே வாரு வாருன்னு சொல்லி பார்க்கிறோம், அந்த ஒரு எஃபெக்ட் ஆக மாட்டேங்குது. சில ஜபங்கள் சரியான பலனை தர முடியல. ஏன் அந்த மாதிரி நமக்கு மதிலை தடையை தாண்ட முடியல, கர்த்தரை கொண்டு நம்ம தாண்ட முடியல என்று நாம் தியானம் செய்ய போகிறோம். 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம் படித்தால் இதற்கான அர்த்தம் உங்களுக்கு புரிந்துவிடும். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் அப்படின்னா இப்ப அந்த விளக்கு அணைந்து கிடக்கிறது இந்த அர்த்தம். சரிதானே? புரிகிறதா உங்களுக்கு? ஆண்டவரே என் விளக்கை தயவு செய்து ஏற்றுவீர் அப்படின்னு அர்த்தம். இப்ப அந்த விளக்கு அணைந்து கிடக்கிறது. 2 அர்த்தம் பாருங்க. என் தேவனாய் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் அப்படின்னா இப்ப நான் இருளுக்குள்ள இருக்கிறேன் என்ற அர்த்தம். இந்த ஒரு வசனத்தை வச்சு ஒரு சின்ன ஒரு செய்தி தான் இன்னைக்கு கொடுக்க போறேன். நீங்க எல்லாம் ஸ்தோத்திரமா இருப்பீங்க. ஆனா பெரிய செய்தி இல்லைன்னு சொல்லி ஒரு மனசு நிறைய உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன செய்தி தான் ஈஸியா முடிச்சிருவார். நல்ல ஸ்தோத்திரத்தோட இன்னைக்கு கவனிங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தடைகளை தாண்டுவதற்கு வல்லமை உள்ளவர். அவர் செய்ய நினைத்த ஒன்றும் தடைபடாது.
அவரை தடுப்பவன் யார்? நிறைய வசனங்கள் தியானிச்சிட்டோம். ஆனால் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற முக்கியமான காரியம், நம்ம விளக்கு அணைந்து கிடந்தால், நம்ம இருளுக்குள்ள இருந்தால் நம்மால கர்த்தரை கொண்டு கூட முதல்ல தாண்ட முடியாது. அவங்க அர்த்தம் என்ன? நம்பிக்கை என்கிற விளக்கு அணைந்து கிடந்தால், நம்பிக்கை இழந்து கிடந்தால், நம்பிக்கை அற்று போனால் இனியெல்லாம் என்ன ஜெபித்தாலும் முன்னுக்கு வருவது கஷ்டம்தான். இந்த நோயை இனி எவ்வளவு ஜெபித்தாலும் குணமாக்குவது கொஞ்சம் கஷ்டம்தான். இவ்வளவு போராட்டம் உள்ள மனுஷனை இனி எவ்வளவு உபவாசித்தாலும் காப்பாற்றுவது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த குடும்பத்தில் உள்ள தரித்திரங்கள், வறுமைகள், இந்த பண கஷ்டங்கள் எல்லாம் எவ்வளவு ஜெபித்தாலும் மாறுவது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்படி நம்ம உபயோகப்படுத்துற வார்த்தை தான் உங்க விளக்கு அணைந்த அடையாளம். நம்பிக்கை அற்று போன வாழ்க்கை ஜெபத்துல ஜெயத்தை தர விடாது. இந்த நமக்கு நீ பிரசங்கம் திரும்ப பண்றேன், நம்பிக்கை அற்று போன வாழ்க்கை தேவனை கொண்டு கூட ஜெயிக்க விடாது. நம்பிக்கை உள்ளவனை கர்த்தர் காப்பாற்ற விரும்புகிறார். ஆகவே தான் பைபிள் சொல்லுது, நம்பிக்கை கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். எப்படி செழிப்பான்? பட்டு போன மரமா இருந்தாலும் துளிர்ப்பான். மனுஷன் தண்ணி விடுவதற்கு பதில் அவன் ஆசிட்ட விட்டாலும் அந்த மரத்தை பட வைக்க அவனால் முடியாது. நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு பதில் ஒவ்வொரு நாளும் சாபத்தை காலையிலிருந்து இரவு வரை போட்டாலும் உங்களை சாபம் போட்டு அழிக்க முடியாது. உங்களை ஜபிப்பதற்கு பதில் உங்களுக்கு மந்திரவாதம் செய்தாலும் உங்களை அழிக்க முடியாது. குடும்பத்துக்கு உதவி செய்வதற்கு பதில் துரோகம் செய்தாலும் அழிக்க முடியாது. நீங்கள் கர்த்தரை நம்புகிற மக்களாக இருக்க வேண்டும். சூழ்நிலையை நம்ப கூடாது, கர்த்தரை நம்ப வேண்டும். உங்க வீட்டில் உள்ள பானையை பாத்துறாதீங்க, ஒண்ணும் கிடையாது. அரிசி பானையில அரிசி இல்லை, பணம் வச்சிருந்த பர்சுல பணம் கிடையாது, உடம்பை பார்த்தா ஆரோக்கியம் இல்லை, சப்போர்ட் பண்ணக்கூடிய மனுஷன் இல்லை, கை தந்து தூக்கி விடக்கூடிய ஒருத்தர் இல்லை. அப்படின்னா உங்க சூழ்நிலையை பார்த்தா நம்பிக்கை அற்ற சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா நம்பிக்கை போயிடும், முடிஞ்சு போச்சு. அதை பார்க்க கூடாது. நம்பிக்கை அற்ற சூழ்நிலையிலும் என் அருகில் நிற்கிற ஒரு கர்த்தர், அந்த கர்த்தரை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். நம்பிக்கை அற்றவன் தேவனை கொண்டு கூட ஜெயிக்க மாட்டான். ஏன்னா நம்பிக்கை அற்றவனுக்கு ஜெபம் விலை கிரயம் கொடுத்து பண்ண முடியாது. நல்ல நம்பிக்கை அற்றவன் ஜெபம் பண்றதை நீங்க பாத்திருக்கீங்களா? சும்மா ஒரு கடமைக்காக தான் ஜெபம் பண்ணுவான். நம்பிக்கை உள்ளவன் அப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே, நான் இருக்கிறது சிறைச்சாலை வாழ்க்கையா இருந்தாலும் உம்மால் விடுவிக்க முடியும். என் கட்டுகளை அவளுக்கு ஒருவரால முடியாது, ஆனால் உம்மால் முடியும். என் வீட்டுக்குள்ள பணத்தை கொண்டு வர, நன்மையை கொண்டு வர ஒருவனால முடியாது, உம்மால் முடியும். இப்ப கூட என்னை பரிசுத்தமாய் மாற்ற ஒருவனால முடியாது. நான் சிக்கி இருக்கிற பாவ வாழ்க்கையிலே அடிமைத்தனங்கள், நான் இருக்கிற தப்பு செய்து கொண்டிருக்கிற தப்புகள் இருந்து என்னை காப்பாற்ற ஒருவனால முடியாது, என் தேவனாலே முடியும். என் குடும்பத்தை வெளியில நன்மையாய் கொண்டு வர, அவமானப்பட்டு தலை குனிந்து கொண்டிருக்கிற என் குடும்ப சூழ்நிலையிலே ஒரு பெரிய கௌரவமாய் வாழ வைக்க என்னை காப்பாற்ற ஒருவனால முடியாது, என் தேவனாலே முடியும். இந்த ஜெபம் தான் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறது. நம்பிக்கை அற்றவன் அவன் வாழ்க்கையில வெளிச்சத்தை காண்பதே அல்ல. நம்பிக்கை அற்று போனவன் விடுதலைகளை அனுபவிக்க முடியாது. ஆகவே விளக்கு அணைந்து கிடக்குமானால், நம்பிக்கை என்கிற விசுவாசம் என்கிற விளக்கு அணைந்து கிடக்குமானால், அந்த இருண்ட வாழ்க்கைக்குள் இருப்பீர்களானால் இந்த பகல் நீங்கள் நம்பிக்கை என்கிற விளக்கை கர்த்தரை வைத்து ஏற்றி ஆரம்பிக்க வேண்டும். அப்படித்தான் தாவீது எழுதுகிறார், ஆண்டவரே, என் விளக்கை நீர் ஏற்றாத பட்சத்தில் தேவனாலே மதிலை தாண்ட முடியாது. உம்முடைய துணை கொண்டு, உம்மை கொண்டு நான் மதிலை தாண்ட முடியாது. இந்த தடைகள் எல்லாம் நான் தாண்டணும், உம்மை கொண்டு தான் தாண்டணும். நான் பிரேயர் பண்ணி உம்முடைய பலத்துக்கு தாண்ட போகிறேன். ஆனால் இது செய்ய வேண்டுமானால் என் நம்பிக்கை விளக்கை நீர் ஏற்ற வேண்டும். என் இருண்ட வாழ்க்கைக்குள்ள வெளிச்சத்தை நீர் கொண்டு வர வேண்டும். நம்பிக்கை இழந்த இருளான வாழ்க்கை அல்லது இருள் என்றால் என்ன? ஒரு கருத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்கள் நீங்கள் படித்தால், ஆண்டவர் எகிப்திலே ஒரு வாதையை அனுப்பினார். அந்த வாதையை அனுப்பும் போது அந்த ஒரு வாதை கார் இருள் எழுதப்பட்டிருக்கு. இருள் தான் அந்த வாதை. ஆண்டவர் நிறைய தண்டனை கொடுத்தார் பாருங்கள், இஸ்ரேல் மக்களை விடுவிப்பதற்கு. அதுல மிக முக்கியமான ஒரு வாதை கார் இருள். ஆண்டவர் இருளை அனுப்புகிறார். இருள் அனுப்பின போது என்ன நடந்தது? இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் உண்டாகும்படி உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். நீட்ட வேண்டியது கீழே அல்ல, மேல. ஒரு அற்புதம் நடக்க போது இருள் பூமியை சூழ போகிறது. எகிப்து தேசம் முழுக்க ஒரு இருள் வரப்போகிறது. எகிப்து தேசம் மொத்தம் இருட்டு வரப்போகுது. அந்த இருள் வந்தால்
ஜனங்கள் நடக்க மாட்டார்கள், தடவி கொண்டிருப்பார்கள். தடவி கொண்டிருப்ப அர்த்தம் எந்த முன்னேற்றம் இல்லாம பக்கத்துல பார்த்துட்டு இருப்பாங்க, தவிர ஒண்ணும் செய்ய முடியாது. அதை கொஞ்சம் கூட அழகா படிக்கணும்னா கீழே வந்தீங்கன்னா, அப்போது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. காரில் உண்டா என்ன ஆச்சு பாருங்க, 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவில்லை, ஒருவரும் தம்முடைய இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இருளுடைய பிரச்சனை 2 இருக்கு. உங்க வீட்டுல இருள் வந்திருக்கான்னு கண்டுபிடிக்க 2 காரியம் இருக்கு. உங்க வாழ்க்கை இருண்ட வாழ்க்கையா என்று கண்டுபிடிப்பதற்கு ஒரு 2 காரியத்தை சொல்ல போறேன். உங்க வீட்டுக்குள்ள இருள் வந்திருக்கா, உங்க குடும்பத்தை இருள் சூழ்ந்திருக்கிறதா, ஆவிக்குரிய இருள் மூடி இருக்கிறதா, தெய்வ நம்பிக்கை குறைந்து இருக்கிறதா, உங்க குடும்பத்தை இருண்ட வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா என்று கண்டுபிடிக்க 2 காரியம். நம்பர் 1, அருகில் இருக்கிறவர்களை கூட காண முடியாது, ஒருவரை ஒருவர் காண முடியவில்லை. நான் இதை கொஞ்சம் கவனமாய் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதனை இருள் சூழ்ந்து கொள்ளுமானால், ஒரு மனிதனுக்கு இருள் பற்றி கொள்ளுமானால், அவன் வாழ்க்கையிலே நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டு இருண்ட வாழ்க்கையை அவன் வாழ்க்கை மாறுமானால், அருகில் இருப்பவர்களே அவனால் காண முடியாது. கிட்டதான் நன்மை இருக்கும், ஆனா காண முடியாது. கிட்டதான் சந்தோஷமான காரியம் இருக்கும், ஆனா பார்க்க முடியாது. அவன் தேடக்கூடிய காசு பக்கத்து பாயில தான் இருக்கும், ஆனா எடுக்க முடியாது. அவன் தேடிக்கொண்டிருக்கிற விடுதலை பக்கத்தில் தான் இருக்கும், ஆனால் அவனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. பேதுரு என்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம். ராத்திரி முழுவதும் மீன் பிடித்தான். மீன் பிடிக்க தெரியாதவன் அல்ல, உழைக்க தெரியாதவனும் அல்ல, மீனவன். மீனின் வித்தை மட்டும் அவனுக்கு தெரியும், மீனுடைய முழு கிறிஸ்டரையும் வரலாறும் அவனுக்கு தெரியும். எங்கெங்கு எந்த மீன் கிடைக்கும் என்று அவனுக்கு தெரியும், எங்க கிடைக்கிற மீன் எந்த விலை விற்கும் என்று அவனுக்கு தெரியும், எப்ப போனா மீன் கிடைக்கும் என்று தெரியும். எல்லாம் தெரிந்தவன், சகலமும் தேர்ச்சி பெற்ற அனுபவஸ்தன். இராத்திரி முழுவதும் தேடியும் பிடிக்க முயற்சித்தும் ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. அதன் பெயர் தான் இருள் என்ற அர்த்தம். அவன் பிரயாசப்படாதவன் கிடையாது, உழைக்காதவன் கிடையாது, முயற்சி எடுக்காதவன் கிடையாது. அவன் கடினமாய் முயற்சி எடுத்து பார்க்கிறான், கடினமாய் உழைத்து பார்க்கிறான், இரவு பகலாக அவன் பிரயாசப்படுகிறான், ஆனால் அவன் கையில் ஒன்றும் வரவில்லை என்றால் நீங்கள் இருளுக்குள் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இந்த பகல் தான் விசுவாசம் பிரசங்கிக்கிறேன். இந்த சத்தியம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது இதுபோல பக்கத்தில் இருக்கிற நன்மைகளை, பக்கத்தில் இருக்கிற சந்தோஷங்களை, பக்கத்தில் இருக்கிற உயர்வுகளை அனுபவிக்க முடியாதபடிக்கு ராத்திரியும் பகலும் பிரயாசப்பட்டும் கூட ஒன்றையும் கையில் அனுபவிக்க முடியாமல் யாராயினும் இருப்பீர்களானால், அந்த மனிதன் பேதுருவை தேடி சென்று ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்ட அந்த மனிதனுக்கு சரியான வழிகாட்டி ஆழத்திலே வலையை போட சொல்லி அந்த வலை கிளியத்தக்க அளவு பெரிய மீன்களை கொடுத்த ஆண்டவர் இந்த பகல் நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் இருளை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு கடினமாய் ஓடியும் உழைத்தும் உன் கையில் நன்மை வராதபடி சாத்தானோ மனிதனோ சூழ்நிலைகளோ உன்னை இருண்ட வாழ்க்கையில் போட்டிருக்குமானால், இந்த பகல் நான் பிரசங்கிக்கிறேன், அந்த இருள் இயேசுவின் நாமத்தில் வெளியே மாறும். அந்த இருளுக்குள் ஒரு வெளிச்சம் கர்த்தர் உதிக்க செய்ய போகிறார். அந்த கர்த்தர் உன் விளக்கை ஏற்ற போகிறார். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை தேவன் தர போகிறார். உன் இருண்ட தேசத்திலே, உன் இருண்ட வாழ்க்கையிலே, உன் இருண்ட வருமான காரியத்திலே, உன் இருண்ட குடும்ப ஜீவியத்திலே, உன் இருண்ட ஆவிக்குரிய அனுபவத்திலே தேவரீர் விளக்கை ஏற்றும் போது நிச்சயம் நான் பிரசங்கிக்கிறேன், பக்கத்தில் இருக்கிற நன்மையை நீ கண்டு அனுபவிக்க ஆரம்பிப்பாய். 2 வசனம் பாருங்க. 1, ஒருவரை ஒருவர் அருகில் இருந்தாலும் காண முடியாது. 2, அடுத்த லைன் பாருங்க, என்ன போட்டிருக்கு பாருங்க. 2வது வரி பாருங்க, 23ஆம் வசனம். ஒருவரும் தம்முடையத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. அப்படின்னா நகரவே முடியாது. இந்த பிரசங்கத்தை எப்படி கேட்கறீங்கன்னு தெரியாது, இது அந்த அனுபவிச்சுன்னு தெரியும். மூவ் பண்ணவே முடியாது, ஒரு ஸ்டெப் கூட மூவ் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கலாம், அல்லேலூயா பண்ணி பார்க்கலாம், அந்நிய பாஷை பேசி பார்க்கலாம், என்னென்னமோ பண்ணுவோம், ஆனால் ஒரு ஸ்டெப் கூட மூவ் பண்ண முடியாது. நன்மை வரவே வராது. எவ்வளவு பிரயாசப்பட்டுட்டோம், எவ்வளவு பிரயாசப்பட்டு கிட்ட இருக்கிற நன்மை தெரியாது ஒரு பக்கம். 2, நம்மால வளரவே முடியாது, முன்னுக்கு வரவே முடியாது, முயற்சி எடுத்து எழும்பவே முடியாது. அப்படியே சோர்ந்து கிடக்கிறான். இனி அப்படி இல்லை, இனி கொஞ்சம் ஜெபம் எல்லாம் பண்ணி அப்படி எழும்பணும்னு நினைப்பான், முடியாது.
எவ்வளவு ஆவிக்குரிய அனுபவத்தில் வளர்ச்சியடை நினைச்சாலும் திட்டம் போட்ட நடக்காது. இனி சாத்தான எல்லாம் ஜெயிச்சு வாழணும்னு ஆசைப்படுவான். உலகத்துக்கு அடியப்படக்கூட நினைப்பான். இந்த பாவத்துல சிக்க கூடாதுன்னு நினைப்பான். இந்த பாவத்தின் குணத்தை தூக்கி எறியணும்னு நினைப்பான். முடியாதையா. இந்த பகல் இருண்ட வாழ்க்கை என்ற அர்த்தம் என்ன? உங்களால் கனவுல கூட நினைத்து பார்க்க முடியாதபடி, ஒரு ஸ்டெப் கூட முன்வைக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற சிலரை கர்த்தர் இந்த பகல் காண்கிறபடியினால் உங்களை விடுவிக்க தான் கர்த்தர் தாவீதின் வசனத்தை எழுதுகிறார். தேவரின் விளக்கை ஏற்ற வந்திருக்கிறார். உன் இருண்ட விளக்கை கர்த்தர் வெளிச்சமாக்கும்படி, உன் இருண்ட வாழ்க்கையை வெளிச்சமாக்கும்படி இன்று விளக்கை ஏற்றும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். அது உண்மையானால் ஒரு ஸ்டெப் கூட முன்னுக்கு வர முடியாமல், எழுந்திருக்க முடியாமல், முன்னுக்கு வர முடியாமல், அசைக்க முடியாமல் கிடக்கிற கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் கண்டு 40 வருஷமாய் நடக்க முடியாத சப்பானியை துள்ளி குதித்து அவனை கர்த்தர் நடக்க வைத்தது போல, 38 வருஷமாய் படுத்த படுக்கையை கிடந்த மனுஷனை துள்ளி குதித்து படுக்கை எடுத்துக்கொண்டு ஓட வைத்தது போல இந்த பகல் முன்னுக்கு வர முடியாத சிலரை தேவன் தொட்டு விடுவிப்பாராக. சபை கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்யும் போது அவை கிட்ட இருக்கிற நன்மைகளை அனுபவிக்க முடியாதபடி, கிட்ட இருக்கிற விடுதலைகளை அனுபவிக்க முடியாதபடி, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாதபடி, தேவன் வைத்திருக்கிற ஆவிக்குரிய கிருபை வரங்களை அனுபவிக்க முடியாதபடி, தேவன் வைத்திருக்கிற ஊழியத்தை செய்ய விடாதபடி தடுத்து போராடி கொண்டிருக்கிற இருளின் ஆதிக்கங்கள் இந்த பகல் இயேசுவின் நாமத்தில் விலகி தேவனுடைய நன்மைகள் கையில் வரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரை முன்னுக்கு வர முடியாதபடி, எழுந்திருக்க முடியாதபடி, அசைய விடாதபடி கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகி சப்பானி துள்ளி குதித்தாலும் என்பது போல, ஆண்டவரே, பக்கவாதம் பிடித்த மனுஷன் படுக்க எடுத்துக்கொண்டு நடந்து ஓடுவது போல இந்த பகல் ஒரு பெரிய அற்புதத்தை இந்த ஜனங்களுக்கு செய்வீராக. ஆகவே இருட்டு என்றால் அர்த்தம் என்ன? அசைய முடியாத கட்டப்பட்ட வாழ்க்கை, ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்பதான் பாருங்க, நீங்க கிட்ட இருக்கிற நன்மை கூட அனுபவிக்க முடியாது. நல்ல சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்ப முடியாது. சண்டையே இருக்காது, சண்டை வந்துடும். பிரச்சனை இருக்காது, ஒண்ணும் நன்மை கிடைக்காது. நல்லா மாடு மாதிரி உழைச்சு பார்ப்போம், கையில பணம் வராது. அப்படி பணம் வீட்டுல வந்தாலும் வீட்டுல நிக்காது. ஆயிரம் வீட்டுல வரும், தேடி பார்த்தா 100 ரூபாய் கூட இருக்காது. இது ஒரு கடினமான இருண்ட வாழ்க்கை, முன்னுக்கே வர முடியாது. இப்பதான் சத்துருக்கள் சந்தோஷப்பட ஆரம்பிப்பார்கள். வசனம் அப்படித்தான் சொல்லுது. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே அவன் எழுதி வைத்திருக்கிறார். 7ஆம் அதிகாரம் 7-8. நீங்க கஷ்டப்பட ஆரம்பிக்கும் போது நம்ம சத்துருக்கள் சந்தோஷப்பட ஆரம்பிப்பார்கள். அப்பதான் மீகா எழுதுகிறார் அழகான தீர்க்க தரிசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். கை கொடுத்து சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க. உங்க சத்துருவிட்ட சொல்ற வசனம் அவங்க ஆள்கிட்ட கிட்ட உள்ள ஆள்கிட்ட இல்ல. ஆனாலும் தைரியம் சொல்லுங்க, என் சத்துருவே. அப்படி சொல்லாதீங்க, பிரச்சனை ஆயிடும். நம்ம சத்துருவே, நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். இருளுக்குள் இருக்கிறதை கண்டு சந்தோஷப்படாதே. ஏன் தெரியுமா? நான் இருளிலே உட்கார்ந்தார், கர்த்தருக்கு வெளிச்சமாயிருப்பார். எப்பாடா ஒரு கைகளை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ண கூடாதா? என்ன இருட்டுல போட்டேன்னா, நம்பிக்கை இழந்த மனிதர்களை கர்த்தர் சொல்லுகிறார். நம்பிக்கை இழந்த மனிதனால் நகர முடியாது, முன்னுக்கு வரவே முடியாது. எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் முன்னுக்கு வர முடியாது. சும்மா திட்டுவோம், பிரேயர் பண்ண மாட்டேங்கிறான். ஐயா, பண்ண முடியாது ஐயா, உண்மையதானே சொல்லணும். அந்த மனுஷனால் பிரேயர் பண்ண முடியாது, அந்த மனுஷனால எதையும் செய்ய முடியாது. கைதட்டவே இல்லை, அவன் கண்ணை மூடவே இல்லைன்னு சொல்லுவோம். அவனால் பண்ண முடியாது. அவன் உழைக்கல, பணம் சம்பாதிக்கலன்னு சொல்லுவோம். அவனால் ஒண்ணும் பண்ண முடியாது. கட்டப்பட்ட இருண்ட வாழ்க்கை. ஆனால் சத்துருக்கள் சந்தோஷப்படும் போது நீங்க ஒரு சவாலான விசுவாச வார்த்தை சொல்ல வேண்டும். மீகா எழுதி வைத்திருக்கிற தீர்க்கதரிசன வார்த்தை, என் சத்துருவே, நான் விழுந்தான சந்தோஷப்பட்டாத. ஒன்ன மாதிரி கிடையாது. நீ விழுந்தானா எலும்பு ஒடிஞ்சு விழுந்து கிடப்ப, நான் விழுந்தால் எழுந்து நிமிர்ந்து இருப்பேன். ஆமென். எத்தனை சந்தோஷமா சொல்ல முடியும்? சத்துருவே, நீ குதிரையை ரதத்தையும் குறித்து மேன்மை பாராட்டுவாய். எனக்கு குதிரையை ரதத்துல மேன்மை கிடையாது. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆகவே நீ விழுந்தால் முறிந்து கிடப்பாய், நானோ விழுந்தாலும் எழுந்து நிமிர்ந்து இருப்பேன். Ramana Shatala Rebo Kamania Ravana Mana Sadolia Tanabana பல சத்துருக்கள் கைதட்டி சிரிக்கிற அவமானத்தின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சிலரை இந்த பகல் தேவனுடைய கரம் தொடுவதாக. அநேக விளக்குகளை கொளுத்தி அநேக வாழ்க்கை அணைந்து கிடக்கிற நம்பிக்கையற்ற சிலரை, இனி வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போனது என்று நம்பிக்கையற்ற சிலரை இந்த பகல் ஆலயத்துக்குள்ளே மறுபடியும் தன்னம்பிக்கை கொடுக்கும்படி தேவன் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். சத்துருக்கள் சந்தோஷப்பட்டு அவமானங்கள்
பண்ணி கேலி பண்ணி பரிகசித்துக் கொண்டிருக்கிற நடுவில் இந்த பகல் சிலரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய வல்லமையின் வெளிச்சத்தினால் விடுவித்து நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். என் சத்துருவை சந்தோஷப்படாது, என் சத்துருவை நீ சந்தோஷப்படாது. ஏன்னா நீ விழுந்து எழுத மாட்ட, நான் எழும்பிடுவேன். ஏன் எழும்பும் தெரியுமா? என் இருளிலே கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். இந்த மாதிரி பிரச்சனை விழுந்தவன் எழும்பவே முடியாது. இந்த பாவத்துல விழுந்த மனுஷன் எழும்பின சரித்திரமே இல்லை. இத்தனை லட்சம் கடன் வந்தவன் தப்பி பிழைத்த சரித்திரமே இல்லை. இவ்வளவு துன்பம் அனுபவித்த மனுஷன் வீட்டுல இனி ஒரு உயர் வந்த சரித்திரம் இல்லை. ஆனா எனக்கு வரும், ஏன்னா கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். என் இருட்டுக்குள்ள கர்த்தர் வெளிச்சமா இருப்பார். அவர் வெளிச்சமா இருக்கும் போது என்ன தோல்வி கிடையாது. 139 சங்கீதம் 10-11 வசனம். சங்கீதம் 139:10-11. அங்கே உமது கை என்னை நடத்தும். எங்கே? இருட்டுக்குள்ள. உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமா இருக்கும். எங்க பார்த்தாலும் இருட்டுதான். நோய், போராட்டம், பிரச்சனை, சமாதானக்கேடு, சந்தோஷக்கேடு, ஒரு காசு கையில வராது. அப்பா எல்லாம் கூட இருள் தான் இருக்கும். ஆனாலும் இருளுக்குள் இருந்தாலும் அந்த இருட்டுக்குள்ளே ஒரு வெளிச்சம் எனக்கு இருக்கும். ஏன்னா என் கையை பிடித்திருப்பது நீதியின் சூரியன். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீதியின் சூரியன் என் கையை பிடித்திருக்கிறபடியினால் நான் இருளுக்குள்ள வெளிச்சமா தான் இருப்பேன். சங்கீதம் 27:1-2. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு பயமே கிடையாது. இருட்டில இருந்து வெளிச்சத்துக்கு வர விட மாட்டேன் நீ சேலஞ்ச் பண்ணாலும் சரி, 21 நாளைக்குள்ள குடும்பத்தை க்ளோஸ் பண்ண வேண்டும் நீ சேலஞ்ச் பண்ணாலும் சரி, நீ 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மந்திரவாதம் பண்ணினாலும் சரி, என் குடும்பத்தை அழிப்பதற்கு எங்கெங்க வந்து என்ன சூழ்ச்சி செய்தாலும் சரி, நான் ஒரு காரியத்தை சொல்றேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கும் வரைக்கும், என் இருளுக்குள் வாழ்கிற நம்பிக்கையற்ற என் வாழ்க்கைக்குள்ளே வெளிச்சமா என் தேவன் இருக்கும் வரைக்கும் நான் யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? என்னை எதிர்க்கிற சத்துருக்கள் அவர்கள் தான் இடரை விழுந்தார்கள் என்று 2ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. 2ஆம் வசனம் சொல்லுது, என்னை நெருங்கி வருகையில் சத்துருவே நான் இருட்டுல கிடக்கிறேன்னு கொஞ்சம் கூட சந்தோஷம். அப்படித்தானே? இப்ப பிடிச்சு கஷ்டப்படுத்தினா, துக்கப்படுத்தினா, வேதனைப்படுத்தினா அழிஞ்சு போயிருவான்னு நெருங்கி நீ வருகையில் இடரை விழுந்தாய், நான் அல்ல. ஏன்னா இருட்டுக்குள்ள நம்பிக்கை தரக்கூடிய கர்த்தர் இருக்கிறார். இனி வேகமா 2 காரியம். இந்த இருண்ட வாழ்க்கைக்குள்ள இருக்கிற நீங்கள் வெளிச்சத்திலே வருவதற்கு 2 காரியத்தை செய்ய வேண்டும். இதான் இருண்ட வாழ்க்கை. இருண்ட வாழ்க்கைன்னு சொல்லிட்டேன். நம்மால கிட்ட இருக்கிற நன்மை கூட அனுபவிக்க முடியாத வாழ்க்கை, ஒரு ஸ்டெப் கூட எழுந்திருக்க முடியாத, நகர முடியாத கட்டப்பட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நீங்கள் எப்படி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? யோபு 29:3. யோபு 29:3. யோபு 29:3. இந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. அப்பொழுது தேவன் அப்பொழுது அவன் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். கை கொடுத்து சொல்லுங்க, ஏசப்பா தந்த வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். சவுண்டா சொல்லுங்க, இருளை கடந்து போனேன். இது ஒரு பிரசங்கம் பண்ணது இருட்டுக்குள்ள உள்ள வாழ்க்கை. இனி அப்படி அல்ல. இருளை கடந்து வெளிச்சத்தில் வந்து விட்டேன். இருளை கடந்த வெளிச்சம் தான். இருளை கிராஸ் பண்ணிட்டோம், இருளை தாண்டி விட்டோம். எப்படி? ஏசப்பா தந்த வெளிச்சம். அப்ப எனக்கு ஒரு பெருமையா ஒரு காரியம் சொல்ல முடியும். ஒரு மனுஷன் இருட்டுக்குள் கிடக்கும் போது வெளிச்சம் தர ஒரு மனுஷனும் உதவி செய்ய மாட்டான், கர்த்தர் மட்டும் தான் வெளிச்சம் தருவார். ஆமென். இருண்டு போயிட்டான், அவன் குடும்பம் இருண்டாச்சு, அந்த மனுஷன் இருண்டுட்டான், அவன் குடும்பம் அழிஞ்சு போச்சுன்னு தெரிந்தால் வெளிச்சம் தர ஒரு மனுஷன் இருக்க மாட்டான். ஆனால் தேவன் தரக்கூடிய வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவேன். எப்படி கடப்பது? 2 காரியம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8-9. நம்பர் 1, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனம். கொஞ்சம் வேகமாய் வாசிங்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிங்கள். பிழைப்போம், எல்லாரும் கவனிச்சிருங்க, கொஞ்சம் விளக்க டைம் இல்ல. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. என்ன வருத்தம்? கொஞ்சம் கவனமா படிச்சீங்களா? என்ன வருத்தம் உண்டாயிற்று? பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இனி இல்ல. என்னுடைய படிப்புல இனி பாஸ் ஆகும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இல்ல.
என்னுடைய வேலை தொழில இனி நன்மை வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. என் குடும்பம் நல்லாவும் முன்னுக்கு வருவோம்னு என் நம்பிக்கை எனக்கு இல்லை. என் பிள்ளைகள் இனி திருந்தி நல்ல குழந்தைகளை வளருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அவ்வளவு நம்பிக்கை அற்று போன ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கும்போது, அவ்வளவு மிஞ்சின வருத்தம் எனக்கு உண்டாகும் போது நான் என்ன பண்ண பாருங்க, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று எங்களுக்குள்ளே என்ன அழகான வசனம் பாருங்க. எப்படி படிச்சீங்கன்னு தெரியாது, பயப்படாம கவனிங்க. இருண்ட வாழ்க்கைக்குள் இருக்கும்போது, நம்பிக்கையற்ற வாழ்க்கைக்குள் இருக்கும்போது கர்த்தர் வெளிச்சத்தை தர வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் பரலோக நம்பிக்கையை உங்களுக்குள்ள உருவாக்கணும். நமக்கு கஷ்டம்தான், நமக்கு இங்கதான் ஒரு 150 வருஷம் வாழ ஆசை, அப்படித்தானே? ஒரு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன், நல்ல ஒரு அலையில சொல்லுங்களேன். யாரா சொல்ல 182 வருஷம் இன்னும் இருக்கணும் பாஸ்டர்? ஆமா, அதுக்குதான் நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் போடுறோம், நிறைய திட்டங்கள், நிறைய பிளான் எல்லாம் பண்றது. அவ்வளவு 180 வருஷம் இங்க இருக்க. ஆனால் நிலைமை கை தவறி போகும்போது, நல்ல கவனி, திரும்ப பிரசங்கம் வித்தியாசமா என்னை கவனிக்கணும். நம்பிக்கை அற்ற வாழ்க்கை, கை தந்து உதவக்கூடிய வாய்ப்பு இல்லை. விளக்கு அணைஞ்சே போச்சு, கொஞ்சம் மங்கி இருந்தா கூட சரி, ஏதாவது எண்ணெய் விட்டு காப்பாத்தலாம், அணைஞ்சே போச்சு. அணைந்து போன என் வாழ்க்கையில எப்படி மறுபடியும் உயிர் பெறுவது? செத்து போன ஒரு மனுஷனா எப்படி உயிர் கொடுப்பது? அதுதான் என்னுடைய பிரசங்கம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? நம்பர் 1, பரலோக நம்பிக்கையை அவனுக்குள்ள உருவாக்கணும். அந்த மனுஷன்கிட்ட போய் வேற ஒண்ணும் சொல்லக்கூடாது, ஒரு வீடு வைக்கலாம், ஒரு கார் வாங்கலாம்னு சொல்லக்கூடாது. அவனுக்குள்ள ஒரு காரியத்தை சொல்லணும். எப்பா, இந்த பூமியில் மரித்தால் நமக்கு ஒரு ராஜ்யம் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லிட்டு போயிருக்கிறார், பிதாவின் வீட்டிலே நிறைய வீடு இருந்தாலும், ராஜ்யத்தில் நிறைய வீடு இருந்தாலும் உங்களுக்காக ஒரு வீட்டை கட்ட போறேன். அழகாய் ஒரு வீடை சூப்பரா கட்டி நவ ரத்தனங்களால் அலங்கரித்து முடிச்ச பிறகு என்னுடைய குழந்தைகளை நான் வந்து நான் கூட்டிட்டு போய் என் கிட்ட வச்சிருப்பேன். ஆகவே சகோதரா, உனக்கு நோய் வந்தாலும் கவலைப்படாது, கடன் கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாது, ஒரு வீட்டுக்குள்ள எவ்வளவு துன்பம் வந்தாலும் கவலைப்படாது. நீ ஒரு காரியத்தை செய், நமக்கு பரலோகத்துக்கு போகணும், அதுக்கான பிரயாசப்படும். பரலோக நம்பிக்கையை அந்த மனிதனுக்குள்ள கொடுக்கணும். இருண்ட வாழ்க்கைக்குள்ள யார் இருந்தாலும் நீங்கள் அந்த மனிதனை சந்திக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் அந்த மனுஷனுக்குள்ள பரலோக நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். தப்பி பிழைப்போம் இனி என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்க மிஞ்சின பாரம் வந்த போது அந்த பவுல் எழுதுகிறார், மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கிற அந்த ஆண்டவருடைய அந்த பரலோகத்தை குறித்த நம்பிக்கையை நான் உருவாக்கி கொண்டேன். எவ்வளவு அருமையான வார்த்தை. ஆகவே தான் பாட்டுக்காரன் பாடிட்டு இருக்கிறான், நம்பிக்கை அற்றோனாய் அலைந்த வேளை இயேசுநாதர் என் பக்கமாய் வந்தனரே. நம்பிக்கை அற்றோனாய் அலைந்த வேளை இயேசுநாதர் என் பக்கமாய் வந்தனரே. பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தே, பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தே, இந்த பாரியில் என்னை வெற்றி சீரக்க செய்தே, இந்த பாரியில் என்னை வெற்றி சீரக்க செய்தே. நம்பிக்கை அற்றோனாய் அலைந்த வேளை இயேசுநாதரின் பக்கமாய் வந்தனரே. நம்பிக்கை அற்றோனாய் அலைந்த வேளை இயேசுநாதரின் பக்கமாய் வந்தனரே. பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தே, பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தே, இந்த பாரியில் என்னை வெற்றி சீரக்க செய்தே, இந்த பாரியில் என்னை வெற்றி சீரக்க செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எங்கள் ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எங்கள் ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். மேலுக நாடங்கள் சொந்தமது, இந்த பூலோக நாடகம் குறைகின்றது. மேலுக நாடங்கள் சொந்தமது, இந்த பூலோக நாடகம் குறைகின்றது. மாயையின் மனதில் வைத்திடாமல், மாயையின்
மனதினி வைத்திடாமல் தாயமதை எட்டி வாழ்ந்திடுவே தாயமதை எட்டி வாழ்ந்திடுவே ஆனந்த பாடுகளை சாரை புகழ்ந்திடுவே சாரை புகழ்ந்திடுவே மேலோக நாடும் சொந்தமதி பரலோக நம்பிக்கை மேலோக நாடும் சொந்தமதி பூலோக நாடும் குறைகின்றதே மாயை மனதினி வைத்திடாமல் மாயை மனதினி வைத்திடாமல் தாயமதை எண்ணி வாழ்ந்திடுவே தாயமதை எண்ணி வாழ்ந்திடுவே ஆனந்த பாடல்கள் என்ற நாட்டு மகேசரை புகழ்ந்திடுவே பரமதேசம் கண்ணில் தெரிகிறதே எந்த நாதரின் தொனி காதில் கேட்கின்றதே பரமதேசம் கண்ணில் தெரிகிறதே எந்த நாதரின் தொனி காதில் கேட்கின்றதே காலமினி இல்லை உணர்ந்திடுவோம் காலமினி இல்லை உணர்ந்திடுவோம் விரைவான ஓட்டத்தை உணர்ந்திடுவோம் விரைவான ஓட்டத்தை ஒரு முறை கூட பாடுவோம் ஆனாலும் தரையிலோ தாங்கினது எங்கள் காதலின் மொழிகாலில் கேட்கின்றது ஆனாலும் தரையிலோ தாங்கினது எங்கள் காதலின் மொழிகாலில் கேட்கின்றது காலமில்லை இனி உணர்ந்திடுவோம் காலமில்லை இனி உணர்ந்திடுவோம் விரைவான ஓட்டத்தை முடித்து சந்தத்தை முடித்திடுவோம் காலமில்லை இல்லை உணர்ந்திடுவோம் காலமில்லை இல்லை உணர்ந்திடுவோம் விரைவான ஓட்டத்தை மனம் முடித்திடுவோம் காலமில்லை இல்லை உணர்ந்திடுவோம் காலமில்லை இல்லை உணர்ந்திடுவோம் விரைவான ஓட்டத்தை முடித்திடுவோம் விரைவான ஓட்டத்தை முடித்திடுவோம் காலமில்லை இனி உணர்ந்திடுவோம் காலமில்லை அந்த கைகளை தட்டி கைகளை சந்தாயாங்களை விரைவான ஓட்டத்தை முடித்திடுவோம் காதலின் கரையிலோ தாண்டினது எங்கள் காதலின் கொடிகாலில் கேட்கின்றது காதலின் கரையிலோ தாண்டினது எங்கள் காதலின் கொடிகாலில் கேட்கின்றது காலம் இல்லை இனி உணர்ந்திடுவோம் காலம் இல்லை இனி உணர்ந்திடுவோம் விரைவான ஓட்டத்தை முடித்திடுவோம் விரைவான ஓட்டத்தை முடித்திடுவோம் விரைவான ஓட்டத்தை முடித்திடுவோம் விரைவான ஓட்டத்தை ஆண்டவரே இருண்டு போன வாழ்க்கையில் யாராயிரம் இருப்பார்களானால் நம்பிக்கையற்ற நிலைமையில் யாராயிரம் இருப்பார்களானால் இனி எனக்கு ஒரு பட்சி இல்லை என்று யாராயிரம் இருப்பார்களானால் எங்களை சேர்க்கக்கூடிய தேவன் நேரமாய் வரப்போகிறார் என்று ஒரு பரலோக நம்பிக்கை இவர்களுக்குள் வருவதாக இந்த பூமியில் உள்ள நம்பிக்கை எல்லாம் குறைந்து போகும்போது நீங்கள் இந்த பூமியிலே டென்ஷன் ஆகக்கூடாது, பரலோகத்தில் நம்பிக்கை வைக்கணும். இந்த பூமி தான் என்ன வளர விடாது, ஆனா எனக்கு ஒரு அழகான வீடு ஆயத்தமா இருக்கிறது. எனக்கு 2 சென்ட் தர இந்த பூமியில வாழ எனக்கு தர மாட்டாங்க. இந்த பூமியில எனக்கு ஒரு வீடு தர மாட்டாங்க. இந்த பூமியில எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தர மாட்டாங்க. இந்த பூமியில எனக்கு ஒரு நன்மை தர மாட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு வீடு பரலோகத்தில் ஆயத்தமா இருக்கிறது. இந்த நம்பிக்கை உருவான அடுத்த நிமிடம் 2 கொரிந்தியர் 1:10 சொல்லுது, அப்படிப்பட்ட மரணத்தை இன்றும் அவர்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். எப்பாடா இந்த பூமி நம்பிக்கையற்ற மனுஷன் செய்ய வேண்டிய நம்பர் 1 பரலோக நம்பிக்கை வைக்கணும்.
திரும்ப திரும்ப பூமியிலே சிந்திச்சு சோர்ந்து போயிடக்கூடாது. பரலோக நம்பிக்கை இந்த பூமியை எப்ப கைவிடுதோ பரலோகத்துல வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். ஒரு நித்திய நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். அந்த பாட்டு அப்படிதான் சொல்லு, நம்பிக்கையற்றவனாய் அலைந்த மனுஷன் கானானின் கரையை அவன் காண்கிறான். எப்பா பரம கானான் கரையை நான் பார்த்துட்டேன், என் தேவன் என்னுடைய ஆண்டவர் வரக்கூடிய சத்தத்தை கேட்டுட்டேன், இனி காலம் இல்லை என்று உணர்ந்து நான் விரைவாக ஓட போகிறேன். அந்த பரலோக நம்பிக்கை அவனுக்குள் வரும்போது இருண்ட வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சமாக்குகிறார். 2 இருண்ட வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யணும்? எசேக்கியேல் 37 அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். தயவாய் வாசிக்க நேரம் இல்லை. எசேக்கியேல் 37 அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். எசேக்கியேல் என்ற தீர்க்கதரிசியை கர்த்தர் எலும்பு கூண்டுகளுக்குள் கர்த்தர் கொண்டு போகிறார். ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, நிறைய எலும்பு நிறைந்து கிடக்கிறது. அங்கே கொண்டு போய் கர்த்தர் கேட்கிறார், எசேக்கியேலே, உலர்ந்து போன இந்த எலும்புகள் உயிரிடையுமா? உலர்ந்து போன எலும்பு யார் என்று கேள்வி சொல்லுகிறார். நம்பிக்கையற்ற இஸ்ரவேலர், நம்பிக்கையற்று போன இஸ்ரவேலர்கள், நம்பிக்கை அறுப்புண்டு போன இஸ்ரவேலர்கள். இனி பிழைப்போம், எங்களுக்கு ஒரு நாடு கிடைக்கும், எங்களுக்கு ஒரு நாடு கிடைக்கும், எங்களுக்கு ஒரு ஊர் கிடைக்கும், எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும், எங்களுக்கு வருமானம் வரும், எங்க உடம்புல இன்னும் சுகம் வரும், நாங்க இன்னும் நீடித்தவர் கர்த்தருக்காக வாழ்வோம் அப்படின்னு நம்பிக்கை அற்று போன இஸ்ரவேலர்கள், உலர்ந்த எலும்புகள், இவங்க உயிர் பெறுவாங்களான்னு கர்த்தர் கேட்கிறார். அந்த தீர்க்கதரிசி ஞானமா சொன்னார், தெரியாதப்பா, எங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மனுஷன் தப்புவானா பிழைப்பானான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? கர்த்தர் சொன்னார், நான் சொல்றேன், நீ தீர்க்க தரிசன உரை, அவர்களுக்குள் என் ஆவியை அனுப்புவேன். அப்பாடா, என்ன அருமையான வார்த்தை, என் ஆவியை நான் அனுப்புவேன். அப்போது உலர்ந்து சிதறி கிடக்கிற எலும்புகள் எல்லாம் தேவனுடைய ஆவியால் நிறையும் போது ஜீவன் பெற்று மகா சேனையாய் ஒன்றாய் நிற்பார்கள். உற்சாகத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்பிக்கையற்ற மக்களுக்கு 2வது ஒரு காரியம் இருக்கு, பரிசுத்த ஆவிக்குள் பலப்பட வேண்டும். அவனுக்கு வேற வழி கிடையாது, பூமியில் ஒரு ஆதரவு கிடைக்காது. நம்பிக்கையற்றவனுக்கு இருண்ட வாழ்க்கை கிடக்கிறவனுக்கு பூமியில் ஒரு ஆதரவான வார்த்தை கிடைக்காது. யாரும் காசு உதவி செய்ய மாட்டாங்க, ஆதரவாக தட்டித்தர ஆள் கிடையாது. நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், தன்னைத்தானே போய் எங்கேயாவது உட்கார்ந்து பரிசுத்த ஆவிக்குள் பலப்பட்டு விட வேண்டும். உலர்ந்த எலும்புகளை ஜீவன் பெற வைப்பது பரிசுத்த ஆவிதானே. தேவனுடைய வல்லமை இறங்கி வரும்போது செத்து போன எலும்புகள், சிதறி போன எலும்புகள் ஒன்றாய் மகா சேனையாய் நிற்கும். அப்போஸ்தலர் 27 அதிகாரம் படிக்கும் போது சூரியனாவது சந்திரனாவது காணாம அநேக நாட்களாய் வெளிச்சத்தை காணாமல் அந்த கப்பல் பிரயாணம் பண்ணின அந்த பிரயாணிகள் பவுல் உட்பட அந்த நம்பிக்கை அற்று போய் சாப்பிட வேண்டிய ஆகாரத்தை கூட தூக்கி 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 வீசி எறிஞ்சிட்டு இருந்தாங்க. கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொன்னார், சும்மா இருங்க, தைரியமா இருங்க, பரிசுத்த ஆவி என்று சொன்னார், தைரியமா இரு. 14 நாளா சாப்பிடாத நீங்க சாப்பிடுங்க, கர்த்தர் உங்கள் ஜீவனை காப்பாற்றுவார். அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே உயிரை கொண்டு வந்தது. 14 நாளா சாப்பிடாத மனுஷன் சாப்பிட்டான், எழும்பினான். பெரிய புயல் காற்று வீசி கப்பல் உடைந்தது. ஆனால் எல்லாரும் நீந்தி கரையேறினார்கள் என்று இருக்கிறது. ஆகவே ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அந்த இருண்ட வாழ்க்கையிலும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் தேவன் உங்களை தடைகளை தாண்டி ஜெயிக்க வைப்பார். உம்மாலே என்னுடைய சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே மதிலை தாண்டுவேன். அப்படி கூட என் தேவனாலும் மதிலை தாண்ட முடியாது தடுமாறி கொண்டிருக்கிற பலர் இந்த பகல் இங்கு இருக்கிறீர்கள். ஜெபம் பண்ணி விடுவிக்கப்பட முடியாம இருக்கிற மக்களுக்கு இன்று கர்த்தர் பேசி இருக்கிறார். தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், அவர்தான் வெளிச்சத்தை தருவார். கர்த்தர் வெளிச்சமாக இருக்கிறார். அந்த விளக்கு வெளிச்சத்தை கேட்க போறோம். எப்படி கேட்கறது? 2 காரியம். நம்பிக்கையற்ற வாழ்க்கை வாழக்கூடிய மக்களை சந்தித்தால் அல்லது நமக்கு வந்தால் முதல்ல பரலோக நம்பிக்கையை நமக்கு கொண்டு வர வேண்டும், அந்த மனுஷனை கொடுக்கணும். 2, அந்த மனிதர்களாய் நமக்குள்ள நம்பிக்கையற்ற நமக்குள்ள பரிசுத்த ஆவியை அனுமதிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு வேணும். பரிசுத்த ஆவி மட்டும்தான் உலர்ந்து போனவனை தூக்கிவிடும். நேற்று இரவு கூட நான் சொன்னேன், ஆண்டவரை பின்வாங்கி மறுதலித்து போன பேதுரு, பயந்து போன பேதுருவை தூக்கி பெரிய ஊழியக்காரனாய் தைரியப்படுத்தினது எது? பரிசுத்த ஆவி. இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்து 3.5 ஆண்டுகளை அற்புதங்களை பல கண்டான். அவன் கண்ட அற்புதங்கள் ஒன்றும் அவனை தைரியப்படுத்தவில்லை. ஆனால் அவனுக்குள் எப்போது பரிசுத்த ஆவி வந்ததோ, பரிசுத்த ஆவி பலப்படுத்தின அடுத்த நிமிஷத்தில் பயந்து ஒதுங்கி மறுதலித்த பேதுருதான் முதல் பிரசங்கத்தை செய்தான். பல்லாயிரக்கணக்கான மக்களை சபையில் சேர்த்தான். அன்பானவர்களே, பரிசுத்தாவின் பலப்படுத்தக்கூடிய ஆவியானவர் இன்று உங்களை தைரியப்படுத்த வந்திருக்கிறார். நம்பிக்கையற்ற நீங்கள் தைரியத்தோடு தடைகளை தாண்ட 2 காரியத்தை சொன்னேன். 1, பரலோக நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். 2,
நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் பரிசுத்த ஆவியினால் பலன் பெற வேண்டும். கண்களை மூடுவோம். உலர்ந்த எலும்புகளாய் இருக்கிற நம்பிக்கையற்றிருக்கிற நமக்குள்ளே ஒரு ஜீவனை கொண்டு வர பரிசுத்த ஆவிக்குள்ளே விட்டு கொடுங்கள். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் சமூகத்துல எல்லாரும் வாய்களை திறந்த, ஆண்டவரே எனக்குள்ளே ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும். நான் உலர்ந்த எலும்பு போலதான் கிடக்கிறேன், நம்பிக்கையற்று போன மனுஷனாய் தான் கிடக்கிறேன். எனக்கு நம்பிக்கை அற்று போயிற்று, இனி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிற்று. எனக்கு இனி ஒரு வருமானம் வரும் என்ற நம்பிக்கை அற்று போயிற்று. எனக்கு தொடர்ந்து படிக்க முடியும் என்ற நம்பிக்கை அற்று போயிற்று. இனி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் என் நம்பிக்கை அற்று போயிற்று. என் குடும்பத்தில் நான் முன்னேறி வருவேன் ஒரு நம்பிக்கை அற்று போயிற்று. என் ஊர்ல சந்தோஷமா இருப்பேன் நம்பிக்கை அற்று போயிற்று. கர்த்தர் சொல்றாரு, நீ பரலோக நம்பிக்கை பெற்றுக்க. பூமிக்குரிய பிரச்சனை ஜெயிக்க அதான் வழி. நம்பர் 1, பரலோக நம்பிக்கை உனக்கு கொண்டு வந்து விடு. நம்பர் 2, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படு. உலர்ந்த எலும்புகளை ஜீவன் பெற வைத்து மகா சேனையாய் ஒற்றுமையாய் வல்லமையுள்ளதாய் மாற்ற ஒரே வழி பரிசுத்த ஆவி அதற்குள் அனுப்புவது. பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். வாயில் வரும் வார்த்தை எல்லாம் நெகட்டிவ் 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 நெகட்டிவ், எதிர்மறையான வார்த்தைகள். எனக்கு வாழ்க்கை கிடையாது, எனக்கு நீ முன்னுக்கு வரவே முடியாது, என்னாலும் நிலைமைக்கு மேல் வளரவே முடியாது, என் பிள்ளைகள் முடிஞ்சு போச்சு, என் குடும்பம் முடிஞ்சு போச்சு. இந்த பகல் கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய உள்ளங்கையில் இருக்கிற உனக்கு எதற்கு பயம் என்று கர்த்தர் கேட்கிறார். தேவனுடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கிற உன்னை கொண்டு கர்த்தரின் பெரிய பாதுகாப்பை தரும்போது உனக்கு வீண் பயம் எதற்கு? உன்னை எதிர்க்கிற எதிரிகளால் உன் வாழ்க்கையை முடித்து போட முடியாது என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். இரவு பகலும் உனக்கு தடைகளை போட்டு துன்புறுத்துகிற சாத்தானால் உன் தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட பிடுங்க முடியாது. அவர் சொல்லாம நடக்காது, அவருக்கு தெரியாம நடக்காது. அப்படியானால் உன் வாயில் வரும் நெகட்டிவான வார்த்தைகளை விடு என்று கர்த்தர் பேசுகிறார். சும்மா வாயில எதிர்மறையான வார்த்தையை பேச நிறுத்து சகோதரா, சகோதரி. எதிர்மறையான நெகட்டிவ் தாட்ஸ் விடு, நெகட்டிவான சிந்தனைகளை விடு, நெகட்டிவான வார்த்தையை விடு. இந்த கர்த்தர் ஜீவிக்க வைக்க விரும்புகிறார். அணைந்து கிடக்கிற விளக்கெல்லாம் பிரகாசிக்கத கர்த்தர் செய்தி கொடுத்திருக்கிறார். விளக்கு அணைந்து கிடக்கிறது, இருட்டுக்குள் இருக்கிறாய். ஆகவே கர்த்தரை கொண்டு கூட கஷ்டப்படுகிறாய். ஆண்டவரே, என் விளக்கை நீர் ஏற்றினால் தான் உம்மால் நான் மதிலை தாண்ட முடியும். இல்லைன்னா ஜெபம் பண்ண என்னால முடியாதப்பா. பாரம்பரிய கிறிஸ்தவன் தான். ஜெபம் எனக்கு வாயில வரல ஆண்டவரே. எனக்கு அபிஷேகம் இருக்கிறது, நம்பிக்கையற்ற எனக்குள் அந்நிய பாஷையிலே என் கர்த்தரோடு மணிக்கணக்காய் பேச முடியவில்லை. இரண்டு போய் நம்பிக்கையற்றிருக்கும் போது நான் ஆவிக்குரிய மனிதனாய் இருந்தாலும் எனக்குள் விசுவாசத்தை உருவாக்க முடியவில்லை. தேவரின் விளக்காய் இருக்கிறீர். என் விளக்கை ஒரு முறை ஏற்ற வேண்டும். நீர் விளக்கை ஏற்றி வைத்தால் என் இருள் வெளிச்சமாகும். அப்புறம் நகர முடியாத நான் நகருவேன். பக்கத்தில் இருந்தும் எடுக்க முடியாத பலதை நான் அனுபவிக்க ஆரம்பிப்பேன். இன்று கர்த்தர் பேசுகிறார், நம்பிக்கையற்ற நீ செய்ய வேண்டிய காரியம் 1, பூமிக்குரிய நம்பிக்கை விட்டு பரலோக நம்பிக்கையை பெற்றுக்கொள். நீ கிறிஸ்தவன், நீ கிறிஸ்தவள். எதனால்? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாய். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாய். பரிசுத்தமாய் வாழ்கிறாய். அப்புறம் எதுக்கு பயம்? கர்த்தருடைய ராஜ்யத்தில் போவது ரெடியா இருக்கிறேன். அப்புறம் எதுக்கு எனக்கு பயம்? ஒருவேளை பாவத்தை மன்னிக்காம ரட்சிக்கப்படாம யாராய் இருந்தால் சகோதரா, உனக்கு வேற வழி கிடையாது. ரட்சிப்பு பெறாம வேற மார்க்கம் கிடையாது. நீ பாவத்தை மன்னிப்பு பெற்று இயேசு குழந்தைய மாறித்தான் ஆக வேண்டும். யாராயினும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறாம இருந்தீங்கன்னா வேற மார்க்கம் கிடையாது. நீ மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுதான் ஆக வேண்டும். யாராயினும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாம இருண்ட வாழ்க்கையை மாத்தலாம் முடியாது. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற வேண்டும். இந்த பூமி எல்லாம் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், அபிஷேகம் பெற்றேன். பரிசுத்த வாழ்க்கை இல்லைன்னா கிட்ட கூட போக முடியாது, அவரை தரிசிக்க கூட முடியாது. பரிசுத்தமா வாழ்ந்துதனாக வேண்டும். உங்கள் வாழ்க்கை அப்படி மாத்தினீங்கன்னா, நம்பர் 1 பரலோக நம்பிக்கையை உருவாக்குங்கள். நம்பர் 2 பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். மனிதனுடைய வார்த்தை கொஞ்சம் கூட நம்பிக்கை இழக்க வைக்கும். ஆண்டவரே, இன்று நீர் பேசின வார்த்தைக்கு ஸ்தோத்திரம்.
நம்பிக்கை அற்ற ஒரு மனிதன் ஆண்டவரை கொண்டு எப்படி ஜெயம் எடுப்பது? ஒன்று, நாங்கள் கொஞ்சம் கூட நகர முடியாமல், எழுந்திருக்க முடியாமல் தடுமாறக்கூடிய இருளுக்குள் இருக்கும் போது, ஆண்டவரை அருகில் இருக்கிற நன்மையை கூட கை கெட்டுன வாய் கேட்டாம போன மாதிரி நன்மை கிட்ட இருந்து சுதந்திரிக்க முடியாம, ஆண்டவரை பார்க்கிறோம் அனுபவிக்க முடியல, பார்க்கிறோம் அனுபவிக்க முடியல, இவ்வளவு இருளுக்குள் இருக்கும் போது இந்த கர்த்தர் சொன்னீர், உன் மனசுல இருக்க நம்பிக்கை எல்லாம் பூமிக்கு ஒரு நம்பிக்கை அல்ல, பரலோக நம்பிக்கை. இனி காலம் செல்லாது, இயேசு வேகமா வரப்போகிறார், என்னை கொண்டு போக வரப்போகிறார். அவர் வந்தால் நான் போவதற்கு ஆயத்தமா இருக்கிறேனா இல்லையா? எப்ப பார்த்தாலும் அதான் என்னுடைய கேள்வியா இருக்கணும். இயேசு வேகமா வரப்போகிறார். செத்து போன சிந்தையை சாத்தான் கொண்டு வரும்போது நீ கேட்கின்ற காரியம், செத்து போறது நல்லது, செத்து போன பரமராஜ்யத்துக்கு போவனா, பரலோகத்துக்கு போக முடியுமா என்ற கேள்வியை நீ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு உன்னை தகுதிப்படுத்த வேண்டும், பரலோக நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். இருண்ட மக்களை நீங்கள் சந்தித்தால், வாழ்க்கை நம்பிக்கையற்ற மனுஷனை சந்தித்தால், உன் தத்துவம் போதனை ஒர்க் சகோதரா, நீ பரம ராஜ்யத்துக்குள் அவர்களை நடத்த வேண்டும். பரம கானானாகிய பரலோகத்தை குறித்த தெளிவான விளக்கத்தை, ஆசையை கொடுக்க வேண்டும். பரலோகம் போக வேண்டும் என்கிற விளக்கத்தை தான் நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். 2, பரிசுத்த ஆவியால் பலன் கொடுக்க வேண்டும். பரிசுத்தாவின் பலன் வந்தால் நம்பிக்கையற்ற மனிதர்கள், அறுப்புண்டு போன நம்பிக்கையற்ற உலர்ந்த எலும்புகள் ஜீவன் பெற்று மகா சேனையை எழும்பும். இந்த பகல் நம்பிக்கையற்ற மக்களை கர்த்தர் திடப்படுத்தும், தெளிவுபடுத்தும். ஆண்டுடைய பாதுகாப்பு கூட இருக்கு, எல்லாமே கர்த்தர் கூட இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்க பிள்ளைகளை வழி தவறி விட அனுமதிக்க மாட்டீங்க, கெட்டு போக அனுமதிக்க மாட்டீங்க. விளக்கு அணைந்து ஆண்டவரே தடுமாறி சோர்ந்து சூழ்ந்து தோற்று போக அனுமதிக்க மாட்டீங்க. சத்ரு சந்தோஷப்பட காத்திருந்தாலும் அவமானம் தான் மிஞ்சும். சத்ரு சந்தோஷப்பட காத்திருந்தாலும் அவமானம் தான் மிஞ்சும். காரணம், இருட்டுக்குள்ளே கர்த்தர் வெளிச்சத்தை கொடுத்து பிள்ளைகளை தூக்கி விடுவார். நான் விசுவாசத்தோடு இந்த ஜனத்தை நான் ஆண்டுடைய கையில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். நம்பிக்கையற்ற நிலையில் யார் இருந்தாலும் சரி, சத்துரு சந்தோஷப்படும்படி, அவன் களி கூறும்படி ஒரு நிலை வரவே கூடாது. எங்கள் பிள்ளைகளை கரம் பிடித்து இருளுக்குள்ள வெளிச்சத்தை கொடுத்து தேவன் உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. நகர முடியாத சிலரை நகரும்படி அல்ல, துள்ளி குதித்து மான்கள் கொத்த கால்களை கொடுத்து உயர் ஸ்தலத்திலே கொண்டு போவீராக. ஆண்டவரே, நம்பிக்கையற்றவர்களை ஆவிக்குரிய பாதையிலும் பரலோகத்திற்குரிய பாதையிலும் நடத்தி இந்த பூமிக்குரிய நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதியும். இந்த 3 நாள் உபவாச கூட்டத்திலே தடைகளை மேற்கொள்வதற்காக ஜெபித்திருக்கிறோம். தடைகளை மேற்கொள்ள கர்த்தர் பலத்திற்காய் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாளில் நம்பிக்கையற்ற வாழ்க்கை குறித்தும் பேசியிருக்கிறேன். நம்பிக்கையற்றவனால் தடையை மேற்கொள்ள முடியாது என்று சொன்னீர். ஆகவே நம்பிக்கை இழந்து போகாமல் என்றென்றும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யும். இன்று வந்து ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து வழி அனுப்புகிறோம். பாதைகள், பிரயாணங்களில், வாகனங்கள் பத்திரமாய் கூட இரும். அடுத்த வாரம் சந்திக்கும் நாள் வரைக்கும் இரவும் பகலும் கர்த்தரே காவலாயிரும். ஆண்டவர் நித்தியமான நம்பிக்கை கொடுத்து ஆசீர்வதியும். நம்பிக்கையற்ற இருண்டு போன வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுத்து பிரகாசமாக்கி அனுப்பும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவன் அன்பும், பரிசுத்த ஆவியான விசேஷமான ஆசீர்வாதமும் பாதுகாவலும் இன்று கேட்ட நம்பிக்கையான வார்த்தையும் அவருடைய வருகை வரை நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.